நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் அப்படிங்கிற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த நவுனில் பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன்ஸ், அன்அக்கவுண்டபிள்ஸ் நவுன்ஸ் சொல்லி 2 டைப்பாக இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாட் இஸ் கவுண்டபிள் நவுன்ஸ்? கவுண்டபிள் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் ரெப்ரசென்டிங் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ், people or places that can be counted by using numbers. இதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள், ஆப்பிள் இந்த மாதிரி ஓகேங்களா. பீப்புள், அதுக்கப்புறம் பிளேசஸ் எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணக்கூடியது. அதனால் அது கவுண்டபிள் வந்துடும். சிங்குலர்னு வரப்ப ஏ அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏ அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆர் ஒன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ புக் அண்ட் ஆப்பிள் ஒன் கார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ புக் அப்படிங்கிறப்ப ஒரு புத்தகம், அண்ட் ஆப்பிள்ங்கிறப்ப ஒரு ஆப்பிள், ஒன் காருங்கிறப்ப ஒன் கார் அப்படிங்கிறப்ப ஒரு மகிழ்ந்து அப்படின்னு சொல்லிடுறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கவுண்டிங்ஸை சொல்லக்கூடியது. இதெல்லாம் சிங்கிளில் வருது. சிங்கிளில் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃப்ளூரல். இது ஃப்ளூரலுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, இஎஸ்ஸு irregular ஃபார்ம்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ புக்குக்கு புக்ஸு, பாக்ஸஸ், சில்ட்ரன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரல் ஃபார்ம் ஓகேங்களா. மோர் தென் 2, 2க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிஃபைட்ஸ் அப்படின்னா மெனி, ஃபியூ, செவரல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கவுண்டபிள் நவுன்ஸில் வந்துடும். கவுண்டபிள் நவுன்ஸில் எக்ஸாம்பிள்ஸு ஆப்ஜெக்ட் நவுனில் சேரு, சிங்கிளில் சேரு, சேர்ஸு, ஃபோனு, சிங்கிளில் ஃபோனு, ப்ளூரலில் ஃபோன்ஸு, பேக்ஸ் எல்லாமே பீப்புள், அனிமலில் சிங்குலர் டீச்சர், ப்ளூரல் டீச்சர்ஸ், டாகு சிங்குலர் டாக்ஸு ப்ளூரல், சைல்டு சில்ட்ரன். அப்ஸ்ட்ராக்ட் பண் பேரில் பார்த்தீங்கன்னா ஐடியா சிங்குலர், ஐடியாஸ் ப்ளூரல், மிஸ்டேக்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்டு ஃப்ளூரலில் ஒரு ஆப்ஜெக்ட்டு, பீப்புள் அண்டு அனிமல், அப்ஸ்ட்ராக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுன் பேசிஸில் நம்ம சிங்கிள் அண்டு ஃப்ளூரலில் பார்க்குறோம். இப்போ கவுண்டபிள் நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். புக் புத்தகம், டாக் நாய், கேட் பூனை, அனிமல் மிருகம், மேன் மனிதன், பர்சன் நபர், பாக்ஸ் பெட்டி, காய் நாணயம், ஷர்ட் சட்டை, கப் கோப்பை, பிளேட் தட்டு, டேபிள் மேசை, பேக் பை, பவுல் கிண்ணம், ஹவுஸ் வீடு, பீப்புள் மக்கள் எல்லாமே கவுண்டபிள் வந்துடும். எப்படி பார்த்தீங்கன்னா ஏ புக் அப்படின்னா ஒரு புத்தகம், இதே பார்த்தீங்கன்னா 2 புக்ஸ் அப்படின்னா 2 புத்தகங்கள் வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட்லேயும் நம்ம ஏ இல்லைன்னா ஆன் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணுறப்ப நம்ம இடத்துல ஒரு புத்தகம், அந்த இடத்துல 2, 3 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா சிங்கிள் அண்ட் ஃப்ளூரலில் மாறி வரும். இதில் ஏ டாக், 2 டாக்ஸ், 3 டாக்ஸ் அப்படின்னு கம்மியாகும். அண்ட் ஆப்பிள், 2 ஆப்பிள்ஸ், 3 ஆப்பிள்ஸ் அப்படின்ட்டு இதில் கவுண்டபிள் நவுன்ஸ் எண்ணிக்கை ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு சென்டென்ஸ் வர எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை டாக் இஸ் பிளேயிங், என்னுடைய நாய் விளையாடி கொண்டிருக்கிறது. இது சிங்கிளில் ஓகேங்களா. மை டாக்ஸ் ஆர் பிளேயிங், என்னுடைய நாய் விளையாடி கொண்டிருக்குன்னா இது ஃப்ளூரல் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா மை ஒய்ஃப் இஸ் எ டாக்டர், என்னுடைய மனைவி மருத்துவர். ரமேஷ் இஸ் அன் இன்ஜினியர், ரமேஷ் ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AEIOU அப்படி வவல்ஸ் வர இடத்துல அண்ட் ஆட் ஆகும். ஐ நீட் டு பை சம் நியூ ட்ரௌசர்ஸ் ஓகேங்களா. மீன்ஸு கவுண்டபிள் இல்லாமல் நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் வரப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஐ நீட் டு பை சம் நியூ ட்ரௌசர்ஸ் நமக்கு 1, 2, 3 அப்படின்னு இல்லாமல் அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் இந்த சம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். நான் கொஞ்சம் கால் சட்டையில் ட்ரௌசர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹேவ் காட் எ நியூ டாலர்ஸ், நான் கொஞ்சம் டாலர்ஸை சம்பாதிச்சிருக்கேன், பெற்றிருக்கேன் அப்படின்னு இது சொல்லுதுங்க சென்டென்ஸ். இப்போ நம்ம காமனாக பார்த்தோம் கவுண்டபிள் அப்படிங்கிறது அவரால் சொல்ல போனால் ஒரு எண்ணிக்கையை பொறுத்து அது மேபி 1 இருக்கலாம், அது 2, 3 இருக்கலாம், அது ஃபியூ செவரல் அந்த மாதிரி
ஒரு காமனாக இண்டிகேட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து கவுண்டபிள் நம்மளில் அடங்கிடும். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் டு திங்ஸ் cannot be counted as individual units. இது எதை ரெஃபர் பண்ணுவாங்கன்னா, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத ஒன்றை வந்து நம்ம நவுனாக கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, நம்பர் சொல்ல முடியாது. இது கீ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நோ ஃப்ளூரல் அப்படிங்களா, இதுக்கு பன்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் அப்படிங்கிறது நவுனு, வாட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம், வெறும் வாட்டர்னு தான் சொல்லுவோம். அதுக்கு அட்வைஸ்ன்னு சொல்லுவோம், அட்வைசர்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ண மாட்டோம். வாட்டருக்கு வாட்டர் மட்டும்தான் ஓகேங்களா. அட்வைஸ்க்கு அட்வைஸ். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃபார்ம் இருக்கு, ஃப்ளூரல் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே அன்கவுண்டபிள் வந்துடும். நம்ம வாட்டர் வந்து ஏ வாட்டர்னு சொல்ல முடியாது, 2 வாட்டர் 3 வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. அடுத்தது சிங்குலர். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபார்மேட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா த ஃபார்ச்சூன் இஸ் நியர், த ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் புதியது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கவுண்டபிள் நவுன்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பவர் சக்தி, பவர் சக்தி, நாலேஜ் அறிவு, ரெயின் மழை, வெட் ஈரம், மியூசிக் இசை, பட்டர் வெண்ணெய், கேஸ் வாயு, அட்வைஸ் அறிவுரை, ரைஸ் அரிசி, சாண்ட் மணல், பவுடர் துகள், டஸ்ட் தூசு, ஆயில் எண்ணெய். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டபிள் வர மாதிரி ஏ பவுடர், கவுண்டபிள் வர மாதிரி ஏ பவர், ஏ நாலேஜ், ஏ ரெயின், ஒரு சக்தி, ஒரு அறிவு, ஒரு மலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்அக்கவுண்டில் வந்துடும். அதாவது நம்ம கணக்கிட முடியாத ஒரு பெயர் சொற்கள் எல்லாமே வந்துடும். இது நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, லிட்டர் ஆஃப் மில்க், மில்க் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு குவான்டிட்டி கிடையாது, அதை நம்ம மீன் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். லிட்டர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். லிட்டர் ஆஃப் மில்க்கு, ஏ பாட்டில் ஆஃப் மில்க். அது வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஏ கிலோ ஆஃப் ரைஸ், ஏ பிளேட் ஆஃப் ரைஸ். மில்க்கு வாட்டர் ரைஸ் எல்லாமே அன்கவுண்டபிள் ஆகிறதுனால அதை நம்ம ஏதாச்சும் ஒரு கவுண்டபிளாக கொண்டு வரதுக்காக முன்னாடி ஒரு யூனிட் ஆட் பண்ணிக்கிறோம். கவுண்டபிள் அண்டு அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிய நினைக்கிறேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் அமையும். தேங்க்யூ.